இன்னைக்கு முந்தானத்து பார்த்தவங்களாம் இன்னைக்கு திமுக அவங்க எனக்கு தான் போட்டின்றான். டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா நேத்து? ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு. இவனுக்கு கூட நாங்க அரசு நட்டிக்கிறோம். செயல் வீரர் கொடுத்த போட்டு டான்ஸ் ஆடிங்கிறான். திட்டக்கூடாதுன்றீங்க, திட்டாத இருக்க முடியல எங்களால. இவெல்லாம் ஒரு கால் மயிருக்கு சம்மா ஆகணும் நம்மளுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். கட்சியுடைய வயசு 75. நாம பார்க்காத ஆளா? நாம செய்யாத சாதனையா இந்த நாட்டில்? கலைஞர் செய்யாத சாதனை யாரா செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்திருக்க சாதனை மாதிரி யாரா செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டின்றிய. எங்களுக்கு அவமானமாகுது. பார்த்துடுறோம் தோட்டி எல்லாரையும் பார்த்து ஒண்ணு பார்க்க. சின்ன தம்பிங்கெல்லாம் சின்ன பசங்கெல்லாம் கெடுத்து குட்டிச்சோக்க ஆகட்டும். அவன் படத்துல அவன் குடிக்காத நடிச்சிருக்கிறானா? நான் எந்த படத்துல நடிச்சிருக்கிறானா? நடிகன் தான் ஞாபகம் வச்சுங்க. உனக்கு நடிகன் நான் கூட ரசிப்பேன். சினிமா பாக்குறேன், பொழுதுபோக்கு நடிகர் பாக்குறேன், நல்லா நடிக்கிறேன்டா, அதோட விட்டுட்டு போய் வந்துடணும். அரசியல் வேறு, நடிப்புன்றது வேறு. சந்தோஷமா இருக்கு, டென்ஷனா இருக்கும், சரி சினிமாவுக்கு போறோம், பாக்குறோம், சந்தோஷப்படுறோம், கை தட்டுறோம், நல்லா நடிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. நல்லதை எடுங்க, நல்லா போடுங்க. ஒரு டிக்கெட் எவ்வளவு வேலை சொல்லு? தேர்தல் வந்துச்சு, இனிமேல் நாங்க யாரும் சரிப்பட்டு வராது. என்ன யோகிய நீ? ஒரு டிக்கெட் வேலை எவ்வளவு? படம் வந்தா எவன் தாலி ஆத்து கொடுக்குறது? 2000 ரூபாய். சாதாரண பசங்க, ஏழை பசங்க தானே சும்மா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? 2000 ரூபாய் ஒரு டிக்கெட்டு உண்டா இல்லையா? நீ வந்து ஜனால காக்க போறியா? இந்த நாட்டை பாதுகாக்க போறியா? தீய சக்தியா நம்ப தீய சக்தி. நான் என்ன சொல்றேன், நீ யோகி நான் தான் பிஜேபி திட்டுறா. இது ஒரே ஒரு வார்த்தை கூட திட்டலங்க. ஒப்பந்தம் போட்டு வந்துட்டானுங்க. பிஜேபி திட்டக்கூடாது, நீ தனியா நிக்கணும், யாரு கூட போக கூடாது. ஒட்டு மொத்தமா திமுக சிறுபான்மை ஓட்டுலாம் வரப்போகுது, அதை கெடுத்து நீ கொஞ்சம் பிரிக்கணும். இதுதான் ஒப்பந்தம். நீ எந்த பக்கம் போனாலும் சரி, சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். உனக்கு ஓட்டு போடுறாங்களா? எந்த காலத்திலும் அந்த சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி கலைஞர் காலத்திலிருந்து இன்ன வரை திமுக தான் அவங்களுக்கு ஆதரவு. நாங்க தான் ஆதரவு. உங்க சூழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உன்னை நெருக்கடி பிஜேபி, அதாவது சிபிஐ ஓணும். நீ தலைவர் பெருந்தன்மையா ஒரு நபர் கமிஷன் போட்டாரு, அதோட விட்டு போயிருக்கலாம். எனக்கு குச்சாரு சிபிஐ ஓணும் போட்டாங்க. சிபிஐ எத்தனை உட்கார வச்சிட்டாங்க. அங்க இவர் அங்க போனவனே மாட்டிக்கினார் எங்களுக்கு தெரியும். நான் திருநெல்வேலி கூட்டத்தில் சொன்னேன், இன்னும் ஒரு வாரத்தில் உங்க கதை என்ன ஆக போதுரா பாடுறான்ட்டு. எத்தனை உட்கார வச்சு அவுத்தர் மூலில் உட்கார வச்சவர. அதிமுக கூட போகக்கூடாது, அதாவது திமுக, அதாவது கூட்டணி காங்கிரஸ் கூட போகக்கூடாது, கூட்டணியில் வேற யாரும் சேர்க்க கூடாது, நீ தனியாக தான் நிக்கணும். ஒப்பந்தம். அது காரணம் என்னன்னா, இஸ்லாமிய, அதாவது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுன்றதுனால. அதனால உங்க கதை, உங்க சூழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு தெரியும். நம்ம தலைவர் அதுக்கேற்ற மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, இளைஞரணி மண்டல மாநாடு எழுச்சியா நடந்தது, மகளிர் அணி மண்டல மாநாடு எழுச்சியா நடந்தது. எல்லா இடத்துலயும் நீ ஒரு கூட்டம் தான் போட முடியும், நாங்க 4 கூட்டம் போடுவோம் ஒரு மாசத்துக்கு. இப்ப பூத் கமிட்டி போடுறோம், மண்டலத்தில் அளவில் மாநாடு போட போறோம். இப்ப முதல் கூட்டம் 11ஆம் தேதி, அடுத்து நடத்த போகுது. அடுத்த மாசம் 8 மார்ச் மாசம் 8ஆம் தேதி மிகப்பெரிய மாநாடு திருச்சியில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் கூட போறோம். ஒரு வெள்ளக்காரங்க ஒண்ணு ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன இது சொல்லி ஆகணும். காஞ்சிபுரத்தில் ஒரு வெள்ளக்காக்க வந்துருச்சு, தெரியுமா உங்களுக்கு? உண்மை பத்திரிகை செய்தியெல்லாம் இருக்குது பாருங்க. நீங்க வெள்ளை காக்கா ஒண்ணு வந்துச்சு, தவறி வந்து விழுந்துருச்சு. பார்த்தா பியூர் வெள்ளை காக்கா. அப்ப அந்த வெட்டரி டாக்டர் எல்லாம் என்ன பண்ண, ஒரு கூண்டுல போட்டு பார்வைக்கு வச்சிட்டாங்க காஞ்சிபுரத்துல. அதுக்கு நின்னாம்பார் வேடிக்கை பார்க்கறதுக்கு.
உண்மையாங்க, நம்ம சிரிக்கிறதுக்கு சொல்லல. 3 கிலோமீட்டர் நின்னாங்க அந்த வெள்ளக்காவை பார்க்கறதுக்கு. அது மாதிரி ஒரு நடிகர் ரோட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவான்? இந்த மூஞ்சி நேரா பார்த்தா எப்படி இருக்குது, சினிமாவில் பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன பண்ணணும்னா, தேர்தல் இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல வரப்போகுது. நம்ம வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இந்த சோம்பேறியா இருக்கிறவங்க, கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறவங்கலாம் வேகமா இருக்கணும். சிலர் நடிப்பாங்க வேலை செய்யற மாதிரி, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே உழைக்கணும். தலைவர் நம்மளை நம்பிதான் 200 தொகுதியில் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடங்களை நான் பெறணும்னு சொன்னா கடுமையா உழைக்கணும். பிஜேபி காரனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீ நம்மளை எப்படின்னா ஒழிச்சு கட்டுன்ற முடிவில் இருக்கிறாங்க. ஆக நம்மளை ஒழிக்கிறதுக்கு எந்த உச்சக்கட்டத்துக்கு கொண்டா போவாங்க. நாமெல்லாம் ஒத்துமையா களத்தில் இறங்கி பணியாற்றினா யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வேகத்தோடு பணியாற்ற வேண்டும், எதிரியை வீழ்த்த வேண்டும். அதற்கான பணியை இன்றே நீங்கள் தொடங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்க நேற்று பட்ஜெட் போட்டாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நல்ல அல்வா கொடுத்தாங்க. உங்களுக்கு நாங்க அல்வா கொடுக்க போறோம். உண்மைதாங்க. இந்த பாருங்க, அல்வா பாக்கெட்லாம் ரெடி ஆகுது பாருங்க. அவங்க இந்தியா முழுவதும் கொடுத்தாங்க அல்வா. இப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம் அல்வா. அதனால வேகத்தோடு பணியாற்றுவோம், எதிரியை வீழ்த்துவோம். அதற்கான பணியை இன்றிலிருந்து நீங்கள் தொடங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு தோழர்கள் வருகை தந்து பெருமைப்படுத்தியிருக்கிற உங்களை அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.